பெண்களுக்கு அதிகமா வரும், ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. கரண்டியை பிடிக்க முடியாது, ஏதாவது வலிக்கு விழுவும், தட்டு வலிக்கு விழுவும், என்ன காரணமே தெரியாம இருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல நம்ம கைகள்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது பேனாவை பிடிக்க முடியாது, பேனா நழுவி கீழே விழுகுது, மரத்து போன மாதிரி இருக்கு கைகள் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அதை பத்தி விளக்கமா சொல்ல போறேன். அதாவது ரீசெண்டா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதுல இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய குணா குகைக்குள்ளார சில நண்பர்கள் போய் அதுல சுபாஷ்ங்கிறவரு அந்த குகைக்கு உள்ளார இருக்கக்கூடிய குழியில ஆழமா விழுந்துடுறாரு. அப்படி குழிக்குள்ள விழுந்த அவங்க ஃப்ரெண்ட காப்பாத்த ஒரு கயிறை அந்த குழிக்குள்ள இறக்குறாங்க. அந்த குழிக்குள்ள அந்த கயிறை இறக்கி அந்த சுபாஷை காப்பாத்த அவரோட ஃப்ரெண்டு உள்ள போய் அந்த கயிறை கட்டி மேல வரும்போது கிளைமேக்ஸ்ல அந்த கயிறு சிக்கிக்கிறதுனால இவங்க குகையிலே சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து லூஸ் குடுறா அப்படின்பாரு. உடனே வந்து அந்த கயிறை திருப்பி லூஸ் விடுவாங்க. அந்த கயிறு மறுபடியும் நேரான நிலைமைக்கு வரும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டை வெற்றிகரமா மேல தூக்கிடுறாங்க. அதாவது இந்த உதாரணத்துக்கே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம கைகள்ல மணிக்கட்டு பகுதியில குகை இருக்குங்க. குணா குகை மாதிரி மஞ்சுமேல் பாய்ஸ்ல வர மாதிரி ஒரு குகை இருக்குங்க. சோ அந்த குகை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மணிக்கட்டு, இது மணிக்கட்டு பகுதியோட கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த எலும்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்புகள் குணா குகையில இருக்கக்கூடிய கற்கள் மாதிரி இருக்கு. அந்த குழியை சுத்தி இதுதான் அந்த குழி. கற்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளார பல நரம்புகள் போகுது. பட் நம்ம இந்த வீடியோக்கு தேவையான ஒரு விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். இந்த மஞ்சள் கலர்ல ஒரு புள்ளி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து நரம்புக. அந்த மஞ்சள் கலர்ல தெரியக்கூடிய இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த மஞ்சள் கலர்ல, சோ இதுதாங்க மீடியன் நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த குகைக்குள்ளார அவங்க கயிறு விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மணிக்கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குகை கார்பல் டனல், இந்த ரிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குகை போன்ற அமைப்புக்குள்ளார ஒரு நரம்பு உள்ள போகுது. இந்த நரம்பு தான் மீடியன் நரம்பு. இந்த மீடியன் நரம்பு தான் நம்ம கைகளுக்கு உணர்ச்சியை தரக்கூடியது. மொத்தம் 3 நரம்புகள் இருக்கு. இதுல மீடியன் நரம்பு ஒரு முக்கியமான நரம்பு. அது முக்கியமான இடங்களுக்கு உணர்ச்சிகளை தருது. நம்மளோட தம் ஃபிங்கர், நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், நம்மளோட மிடில் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய, அப்புறம் ரிங் ஃபிங்கர்ல பாதி. ஆக மொத்தம் 3 அரை விரல்களுக்கு இந்த பால்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கை பகுதியில உணர்ச்சிகளை தரக்கூடிய நரம்பு இந்த நரம்பு. உள்ளங்கை பகுதி பின்பக்கம் இல்ல, பின்பக்கம் இன்னும் வேற நரம்புகள்லாம் இருக்கு. ஆனா உள்ளங்கை பகுதியில இந்த இடங்களுக்கு உணர்ச்சியை தரக்கூடியது மீடியன் நரம்பு. இந்த நரம்பு வந்து இங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அழுத்தப்படுதுங்க. இது வந்து கம்ப்ரஸ் ஆகுது, அழுத்தப்படுது. அப்படி அழுத்தப்படும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகுது. அதாவது மஞ்சுமேல் பாய்ஸ்ல கூட ஒரு சாதாரண கயிறு, அது அழுத்தப்படும் போது சிக்கிக்கும் போது அதை லூஸ் விட்டு நம்ம திருப்பி அதை மேல இழுத்துட்டோம். பட் இங்க இருக்கக்கூடியது சாதா நரம்பு இல்ல, இது எலக்ட்ரிக் ஒயரு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுல நரம்பு கிடையாது, எலக்ட்ரிக் ஒயர். இந்த எலக்ட்ரிக் ஒயர்னாலதான் உங்களுக்கு சப்ளை, மின்சார சப்ளை கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மின்சார சப்ளை இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த பேனாவை பிடிச்சி உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மீடியன் நரம்பு ஒழுங்கா வேலை செய்யுது. என் மீடியன் நரம்பு வேலை செய்யுதுன்னா எனக்கு இந்த 3 விரல்கள்ல உணர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த பேனாவை பிடிக்க முடியாது. கேட்ச் பிடிச்சிட்டேன். இந்த பேனாவை பிடிக்க முடியாது, நழுவிட்டு போகும். அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரை பிடிக்க முடியாது. அதாவது மரத்து போன மாதிரியே இருக்குங்க. அடிக்கடி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும். குறிப்பா இந்த 3 விரல்கள் பகுதியில் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த நரம்பு, மணிக்கட்டு குகைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த நரம்பு அழுத்தப்படுது. இந்த அழுத்தம்னால உணர்ச்சிகள் போகுது. அப்ப இந்த மாதிரி ஆகும்போது கை உதறுவாங்க. ஏன்னா அப்படியே நரம்பு மரத்து போன மாதிரியே இருக்கிறதுனால பேஷண்ட் உதறுவாங்க. உதறி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மரத்து போதல் கொஞ்சம் குறையும், ஆனா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் மீடியன் நரம்பு மணிக்கட்டு பகுதியில் அழுத்தப்படுது. அப்ப அது அழுத்தப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம செய்யக்கூடிய வேலை. அந்த வேலையில வந்து அது கம்ப்யூட்டர் வேலையா இருந்தாலும் சரி, எடை வேலையா இருந்தாலும் சரி, நம்ம மணிக்கட்டு பகுதியை அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இல்ல ஒரே பொசிஷன்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம், டைப் அடிச்சுட்டே இருக்கோம், இப்படி வச்சு டைப் அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கைகளை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது நாளடைவுல ஒரு அழுத்தத்தை உண்டாக்கலாம். அதனால ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்படி இருக்காம எப்பவுமே நம்ம பிளாட்டா இருக்கணும், மெதுவா ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்புறம் வேற என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு?
ஒன்னொன்னா நான் சொல்றேன். இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்ல முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பகுதிகள் ஈவன் நம்மளோட சுண்டு விரலுக்கும் இந்த நரம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப சுண்டு விரல்ல பிரச்சனை இருக்காது. பொதுவா இந்த 3 விரல்கள், இந்த ரிங் ஃபிங்கர் மோதிர விரல்ல மட்டும்தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும், உணர்ச்சி மறத்து போறது. இப்போ பிறவியிலேயே இந்த சில பேருக்கு இந்த குகை பகுதி ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம், இந்த ஓட்டை அப்படிங்கிறது ரொம்ப குட்டியா இருக்கலாம். அது பிறவியிலே இருக்கக்கூடியது, அது நம்ம வராம தடுக்க முடியாதுங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த அமைப்பே சிறியதாக இருக்கலாம். இதுல குறிப்பா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா பெண்களுக்கு அதிகமா வரும். ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. கரண்டியை பிடிக்க முடியாது, ஏதாவது வலிக்கு விழுவும், தட்டு வலிக்கு விழுவும், என்ன காரணமே தெரியாம இருப்பீங்க. உங்க கைகள்ல இருந்து இதெல்லாம் வலிக்கு விழுவுறதுக்கு காரணம் நரம்புகள் வேலை செய்யாம இருக்கு அப்படிங்கறது, அழுத்தப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அப்புறம் நரம்பை பாதிக்கக்கூடிய சில நோய்களால வரலாம். எந்த நோய்ங்க நரம்பை பாதிக்கும்? சர்க்கரை வியாதி நம்ம நரம்புகளே பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி இல்லையா, இதனால வரலாம். மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த கவுட்டு, ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி மூட்டு பகுதியில வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உடம்பு குண்டாக இருத்தல், ஒபிசிட்டி. உடம்பு குண்டாக இருந்தாலும் அந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் நார்மலாவே சில பேருக்கு, அதாவது பிரெக்னன்சி, கர்ப்ப காலத்துல உடம்புல அந்த நீரோட அளவுகள் அதிகரிக்கும். கர்ப்ப காலத்துல பொதுவான ஒரு பிரச்சனை இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம், கைகள் மரத்து போறது அப்படிங்கிறது. கர்ப்ப காலம், மாதவிடாய் நிற்கும் காலம், மெனோபாஸ், அப்பயும் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் ஏற்படலாம். ஆக எந்தெந்த சூழ்நிலைகள் இது ஏற்படலாங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிட்டேன், ரெஸ்ட் கொடுக்கறதாங்க மிக முக்கியமான விஷயம். ரெஸ்ட் மிக முக்கியமான விஷயம். அந்த பொசிஷன் மிக முக்கியமான விஷயம். அதான் நான் சொன்னேன், நம்மளோட நியூட்ரல் பொசிஷன்ல நம்ம மணிக்கட்டு பகுதி அதாவது நியூட்ரலா மடங்கவும் இல்ல, மேல பார்க்கவும் இல்ல, நியூட்ரல் பொசிஷன்ல ரெஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது மெதுவா நம்ம அசைவுகளை கொடுக்கிறோம் அப்படிங்கும்போது பிரச்சனையே இல்லைங்க. அதாவது கார்பல் டனல் சிண்ட்ரோம் வந்துருச்சு அப்படின்னா, மரத்து போதல் வந்துருச்சு அப்படின்னா, ஆனா வராம தடுக்கணும் அப்படின்னா நான் என்னோட உடற்பயிற்சி வீடியோக்கள்ல குறிப்பா சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். கைகளை நீட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கைகளை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, 15 செகண்ட் இந்த பக்கம் ஸ்ட்ரெச் கொடுங்க, அது மறுபடியும் இந்த கைகளை வச்சு இந்த பக்கம் 15 செகண்ட் ஸ்ட்ரெச் கொடுங்க, இந்த மாதிரி மாத்தி 15 செகண்ட் ஸ்ட்ரெச் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். செஞ்சும் காமிச்சிருக்கிறேன், உங்களையும் செய்ய வச்சிருக்கிறேன். இதை கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறவங்கலாம், அவங்க வேலை காரணமா இந்த மாதிரி அதிக வேலை, மணிக்கட்டு பகுதியை உபயோகப்படுத்தி செய்ய வேண்டி இருக்கவங்களா, அவங்க வேலைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது ரெஸ்ட் கொடுத்து, அப்ப மைல்டான மெதுவான இந்த ஸ்ட்ரெச்சஸ், எப்பவுமே இப்படிதான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ நம்ம இப்படி வேலை செய்யறது குறைவு, அதனாலதான் இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும் போதுங்க, மஞ்சுமெல் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல கயிறை லூஸ் கொடுத்து இழுக்கிறோம், லூஸ் கொடுத்து இழுத்தோட மேல வந்துட்டாருல இந்த சுபாஷ், அதே மாதிரி நம்ம கைகள்ல இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு லூஸ் கொடுக்குறவங்க, அந்த நரம்புகள் அப்படி முன்னாடி பின்னாடி போறதுக்கு ஹெல்ப் பண்றவங்க. இதை நம்ம பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா மெதுவா ஸ்லோவா பண்ணணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில இதை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வெறும் கை மணிக்கட்டுக்கு மட்டுமே எக்ஸசைஸ் கொடுக்கறது இதுக்கு உதவாது. தோள்களை நேரா வச்சுக்கிறது, போஸ்டர் கரெக்டா மெயின்டைன் பண்றது, நேரா நடக்கிறது போன்ற பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பயிற்சிகளோட சேர்ந்து இதெல்லாம் வரும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்ன சார் இங்க இருக்க வழி இங்க அழுத்தப்படுதுங்கிறீங்க, இங்க என்ன நேரா நிமித்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய நரம்புங்க. உள்ள போறது இங்க நீங்க பாக்குறீங்க இந்த பக்கம், ஆனா இது உருவாகிற இடம் எங்க இருந்துங்க, கழுத்துக்குள்ள இருந்து அப்படியே ஸ்பைனல் கார்டு, தண்டுவட பகுதியில இருந்து உருவாகி அப்படியே நம்ம தோல் பக்கம் அப்படியே இந்த ஒரு தோல் பட்டை உள்ள அதுக்கப்புறம் இந்த எலும்புகள் நடுவுலாம் கிராஸ் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே இங்க விரல் நுனி வரைக்கும் வருதுங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அங்க இருந்து வருது, 2 பக்கமும் இப்படி வருது இந்த நரம்புகள். அப்போ இந்த நரம்புகள் இங்க கூட அழுத்தப்படலாம். சில சமயம் கழுத்து இப்படி வச்சுட்டு இருக்கிறது, கூன் போட்டிருக்கிறது, இது இங்க அழுத்தலாம், அங்க அழுத்துறது இங்க வலிக்கும், அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுங்கிற மாதிரி நம்ம நரம்போட சிஸ்டம் அப்படி. அதனால பாஸ்டர் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் கார்பல் டனல் சிண்ட்ரோம்க்கு. சில ஆராய்ச்சிகள்ல குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்றது இதை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு லேப்டாப்ல இருக்கிற கீபேடை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, ட்ராக் பேட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்ங்கிறாங்க மவுஸோட. ரொம்ப கோல்டான ஏசியில ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஜில்லுன்னு இருக்கிற என்விரான்மெண்ட்ல அந்த டெஸ்க் ரொம்ப ஜில்லுன்னே இருக்கு, அதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் வரலாம்.
இருக்கும். அதனால அவாய்ட் பண்ண பார்க்கணும். வெளியே போய் கொஞ்சம் நம்மள கைகளெல்லாம் வந்து ரப்பிங், நீங்க கைகளெல்லாம் ரப் பண்ணாலே அதுவே ஒரு சூடு கொடுக்கும். அந்த சூடே வந்து ரொம்ப நல்லது கார்பல் டனல் சிண்ட்ரோம் வராம தடுக்கிறதுக்கு. சரிங்க, இதெல்லாம் வராம தடுக்கிறது வேற என்ன விஷயங்கள்? அதாவது தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா தைராய்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அது சரி பண்ணிக்கிறது முக்கியம். சர்க்கரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது முக்கியம். கர்ப்ப காலத்துல வரக்கூடிய பிரச்சனை தானா சரியா போயிடும். கர்ப்ப காலம் முடிஞ்ச உடனே அது சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் வந்து வந்துடுச்சு, வலி ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம அப்போ கோல்டு பேக்ஸ் எல்லாம் வைக்கணும். ஏன்னா அது வீக்கம் வந்திருக்கும். அந்த வீக்கம் வந்திருக்குன்னா அது வீக்கம் வாடுறதுக்காக கோல்டு பேக்கு. அப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது வந்து ரிஸ்ட் ஸ்பிளிண்ட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கைகளை நம்ம அசைக்க முடியாது இல்லையா, அதை அசையாம வச்சுக்கிறது தான் நோக்கமே. அந்த ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அழுத்தம் குறையலாம். மீடியனா அந்த நரம்பு மேல இருக்கக்கூடிய அழுத்தம் குறையலாம். அப்புறம் வலி மாத்திரைகள் கொடுக்கப்படலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த ரிஸ்ட் இந்த மணிக்கட்டுக்குள்ளார ஸ்டீராய்டு மருந்து கொடுத்து அந்த இடத்துல ரொம்ப நாள் வலி வராம பாத்துக்கிறதுலாம் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் கேட்கல, மெடிக்கல் மெத்தட்ஸ் எதுவுமே கேட்காத போது நம்ம சர்ஜிக்கல் மெத்தட்குள்ள வரும்போது அந்த நரம்பு மேல அழுத்தம் தரக்கூடிய லிகமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, தசை நாறு. இந்த தசை நாரை கட் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் செஞ்சாங்க அப்படின்னா மீடியன் நரம்பு இங்க போயிட்டு இருக்கு. இந்த மீடியன் நரம்பு இந்த இடத்துல அழுத்தப்படுது அப்படின்னா ஒரு இங்க கீழே போனை நீங்க கட் பண்ண முடியாது. ஆனா சாஃப்டான திசு பகுதியான தசை நாரை வந்து லைட்டா லூஸ் பண்ணி விட்டு இல்ல லைட்டா கட் பண்ணி விட்டுட்டா ஃப்ரீ ஆயிடும். அப்படி ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்துடும். ஆனா இது சர்ஜரிக்கு வந்து எப்பவும் போல எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு உண்டான பக்க விளைவுகள் இருக்கு. இன்ஃபெக்ஷன் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதை கூட ப்ரிவென்ட் பண்ணிடலாம் வைங்க. ஆனா பழையபடி மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா நம்ம நிறைய பிசியோதெரபி பண்ணி திருப்பி பழையபடி மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுக்கு பயிற்சிகள் தேவை இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம். அது ஒண்ணுதான். பட் மற்ற மெத்தட் கேட்காத போது இந்த மெத்தடுக்கு தான் வந்தாகணும். இப்பெல்லாம் எண்டோஸ்கோபிக் மெத்தட் முறையில கூட ஓபன் பண்ணாம பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் உபயோகப்படுத்தக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு. மொத்தத்துல கார்பல் டனல் சிண்ட்ரோம் வராம பாதுகாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை பத்தின புரிதல் இருக்காது. ஆனா டாக்டர்கள் டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு இது இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, அதோட விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் போட்டுடுங்க. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.